வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கோட்டை பகுதியில் 1400 ஆண்டுகள் பழமையான செல்லியம்மன் கோயில் உள்ளது. இங்குள்ள வாராகி மற்றும் செல்லியம்மனை மாமன்னர் ராஜராஜ சோழன் வழிபட்ட பின் போர் மற்றும் கோயில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டதாக கோயில் வரலாறு கூறுகிறது. இக்கோயிலில் வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி நாட்களில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். வளர்பிறை பஞ்சமி நாளான நேற்று இரவு 8 மணி முதல் 9:30 மணி வரை உலக நன்மை வேண்டி யாக பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 9 கலசங்களில் வைத்திருந்த புனித நீரில் அபிஷேகம் செய்யப்பட்டது. இரவு 10 மணிக்கு செல்லியம்மன், வாராகி, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி அம்மன் உள்ளிட்டோர் புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளினர். திருமண தடை, குழந்தை பாக்கியம் மற்றும் கடன் பிரச்சினைக்கு தீர்வு வேண்டி தேங்காய் மற்றும் பூசணிக்காயில் நெய், இலுப்பை எண்ணெய் ஊற்றி பக்தர்கள் தீபமேற்றி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவாரூர் நகராட்சி கமிஷனர் தாமோதரன். இவரை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் துணை முதல்வர் உதயநிதி PA பேசுவதாக கூறினார். காரில் டயர் மாற்ற வேண்டுமென கடனாக பணம் கேட்டார். இதை நம்பிய தாமோதரன் 7500 ரூபாய் ஜிபே செய்தார். மீண்டும் போன் செய்த மர்ம நபர் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடுவதற்காக 2500 ரூபாய் கேட்டு பெற்றார். மொத்தம் 10,000 ரூபாயாக திருப்பி தருவதாக கூறினார். சந்தேகமடைந்த தாமோதரன் சென்னையில் உள்ள துணை முதல்வர் ஆபீஸிற்கு போன் செய்து விசாரித்தார். போனில் பேசிய நபர் போலி ஆசாமி என தெரிந்ததும் அதிர்ச்சியடைந்தார். திருவாரூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தார். போன் நம்பரை டிராக் செய்த தனிப்படை போலீசார் போலி ஆசாமியை கைது செய்தனர். விசாரணையில் அவர் தூத்துக்குடி எட்டயபுரத்தைச் சேர்ந்த சரவணகுமார் என தெரிய வந்தது. திமுக இளைஞரணி மாநாட்டில் சமையல் வேலைக்கு சென்றார். அங்கு திமுகவினரிடையே பழக்கம் ஏற்பட்டது. அன்று முதல் இதுபோன்று பல மோசடியில் சரவணகுமார் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவரை போலீசார் கைது செய்தனர். அவர் மீது தூத்துக்குடி, திருவண்ணாமலை மற்றும் சென்னையில் மோசடி வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வானாபுரம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கத்திரிப்பட்டி பகுதி மக்கள் ஆற்றை கடந்து வெளியூர் செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கினர். பால் உற்பத்தியாளர்கள் கறந்த பாலை விநியோகம் செய்ய முடியாமல் தவிக்கின்றனர். பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், பால் வியாபாரிகள் ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள மரத்தில் அவதார் சினிமா பாணியில் ஆதிகாலத்து மக்கள் நடந்து செல்வது போல் ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர். இதனால் மாணவிகள் பள்ளிக்கு செல்லவில்லை. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் இதே நிலைதான். மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் வாழ்வாதாரம் கருதி வானாபுரம் ஆற்றின் குறுக்கே சிறு பாலம் கட்ட வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி மலைப்பகுதியில் கிரேன் மற்றும் வெடிகுண்டுகளுடன் சிலர் சினிமா ஷூட்டிங் எடுக்க வந்தனர். இதையறிந்த கிராம மக்கள் அரிட்டாப்பட்டி பல்லுயிர் தலமாக உள்ளது. இங்கு வெடிப்பொருட்கள் மற்றும் வெடிகுண்டுகளை பயன்படுத்தினால் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏற்கனவே இப்பகுதியில் 5000 ஏக்கரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஸ்டெர்லைட் வேதாந்தா துணை நிறுவனம் முயற்சி எடுத்தது. அதை 48 கிராம மக்கள் ஒருங்கிணைந்து தடுத்து நிறுத்தினோம். எனவே இங்கு ஷூட்டிங் நடத்தக்கூடாது என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் படக்குழுவிற்கும் கிராம மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
சம்பவ இடத்திற்கு வந்த ஒத்தக்கடை போலீசார் மக்களின் எதிர்ப்பை காரணம் காட்டி ஷூட்டிங் நடத்த அனுமதி மறுத்தனர். அதைத் தொடர்ந்து படக்குழு பெட்டி படுக்கைகளுடன் ஓட்டம் பிடித்தது. இச்சம்பவம் அரிட்டாப்பட்டியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. என்ன படம் எடுக்கிறீங்க என்னன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. வாய்மொழி எந்த அமைச்சர் தமிழ்நாட்டில் ஆர்டர் அமைக்க அடிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிடணும். அன்னைக்கு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியின் நீர் ஆதார திட்டமான 58 கிராம கால்வாய் திட்டத்திற்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதற்காக வைகை அணையிலிருந்து ஊத்தப்ப நாயக்கனூர் வரை 27 கிலோமீட்டர் தூரத்துக்கு தொட்டிப்பாலம் கட்டப்பட்டுள்ளது. சந்தையூர், ரெங்கப்ப நாயக்கன்பட்டி பகுதிகளில் 18 மீட்டர் உயரத்தில் தொட்டிப்பாலம் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. சந்தையூர் வழியாக செல்லும் தொட்டிப்பாலம் அருகே 1.58 ஹெக்டேர் பரப்பளவில் கல்குவாரிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குவாரியில் கடினமான பாறைகளை தகர்ப்பதற்காக சக்தி வாய்ந்த வெடிமருந்துகள் மற்றும் வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் பல கிலோமீட்டர் தூரம் வரை அதிர்வுகள் ஏற்படுகிறது. குவாரிக்கு அருகே தொட்டிப்பாலம் ஆட்டம் கண்டுள்ளது. எனவே குவாரிக்கு தடை விதிக்க கோரி விருவீடு மற்றும் உசிலம்பட்டி பாசன விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து குவாரி செயல்பட தடை விதிக்கப்பட்டது. குவாரி கான்ட்ராக்டர் வெடிவெடிப்பதால் தொட்டிப்பாலத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என ஹைகோர்ட் மதுரை கிளையில் முறையிட்டார். ஹைகோர்ட் உத்தரவுப்படி சென்னை அண்ணா பல்கலை புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தலைவர் பாலமாதேஸ்வரன், துணை பேராசிரியர் குமார் தலைமையிலான குழுவினர் குவாரி பகுதியில் பல்வேறு இடங்களில் வெடிமருந்துகளை பயன்படுத்தி வெடித்து சோதனை செய்தனர். வெடிமருந்து வெடிக்கும்போது ஏற்படும் அதிர்வுகளை பதிவு செய்தனர். சோதனை முடிந்த பின் அறிக்கை ஹைகோர்ட்டில் சமர்ப்பிக்கப்படும் என குழுவினர் தெரிவித்தனர். மதுரை நீர்வளத்துறை செயற்பொறியாளர் நிறைமதி, உதவி பொறியாளர்கள் பாண்டியன் மற்றும் ஏர்னஸ்டோ உடனிருந்தனர். பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட தடவாள பொருட்களை கேரள வனத்துறை தடுத்து நிறுத்தியது. இதை கண்டித்து தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் குமளியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். லோயர் கேம்ப் பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ரோடு மறியல் செய்தனர். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். மறியலை கைவிட்டு பென்னி குயிக் மணி மண்டபம் முன்பு காத்திருப்பு போராட்டம் செய்தனர். விவசாயிகளிடம் தேனி கலெக்டர் மற்றும் SP பேச்சுவார்த்தை நடத்தினர். 2021 வரையிலும் கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்வதற்கான கடிதத்தை வனத்துறைக்கு கொடுத்துவிட்டு வனத்துறை ஒப்புதலோடு கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது. 2021க்கு பிறகு வனத்துறை என்னிடம் அதற்கான அதிகாரம் இல்லை, எனக்கு கொடுக்கக்கூடிய கடிதத்தை கேரள அரசினுடைய சிறு நீர்ப்பாசனத்துறைக்கு அனுப்பி வைத்து அவர்கள் ஒப்புதல் கொடுத்தால்தான் அனுமதிக்க முடியும் என்று புறக்கணித்ததால் 2023 முதல் கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்லவில்லை. இந்த நிலையில் மே மாசம் கொடுத்த கடிதத்தை வனத்துறை சிறு நீர்ப்பாசனத்துறைக்கு கொடுத்து விட்டதாகவும் அதற்கான மதிப்பீடுகள் உரிய அட்டவணையோடு அதை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான அனுமதியை கேரள நீர்ப்பாசனத்துறை இதுவரையிலும் வழங்கவில்லை என்பதால் கொண்டு சென்ற கட்டுமான பொருட்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது அணைக்கு ஏற்பட்டிருக்கிற பேராபத்தாகும். எனவே அணைக்கு பொறியாளர்கள் நினைக்கும் நேரத்தில்
கொண்டு சென்று பராமரிக்க வேண்டும் என்பது நீதி. இல்லை என்றால் அந்த அணைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். எனவே கேரள அரசு அணையை உடைக்க வேண்டும், தமிழ்நாடு பராமரிக்கவில்லை, அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கான உள்நோக்கத்தோடு செயல்படுகிறதா, இல்லை அணையை உடைப்பதற்கு பராமரிக்காமல் இருந்தால் அணை உடைந்துவிடும் என்று கேரளம் எதிர்பார்க்கிறதா? இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த முதலமைச்சரை கண்டிக்க வேண்டும். இல்லையே நீதிமன்றத்தில் கேரள அரசின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவேன் என்பதை பகிரங்கமாக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும். அவர் மௌனம் காப்பதால் இரு மாநில விவசாயிகள் போதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது ஏதோ அரசியல் ரீதியாக இந்த அணை பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களை, விவசாயிகளை கோபத்துக்கு ஆட்படுத்தி இருக்கிறது என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும். தவறான தகவல்கள் காவல்துறையால் முன்வைக்கப்படுகிறது. நீர்ப்பாசனத்துறை, காவல்துறை அனுமதி இல்லாமல் கட்டுமான பொருட்களை கொண்டு சென்றதால் பிரச்சனை வந்து விட்டது என்று சொல்கிறார் ஒரு ADSP வினோஜ். இது தவறானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது, கேரள அரசுக்கு ஆதரவான கருத்தாக இது அமைந்துவிடும்.